This video is sponsored by Buy More mobile app. Hi friends, இன்னைக்கு நாம வாழைக்காய் பொரியல் பார்க்கலாம். ரொம்பவே சீக்கிரமா சிம்பிளா கம்மியான பொருட்களை வச்சு நம்ம செஞ்சிரலாம். வாங்க இத எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. இந்த வாழைக்காய் தான் பொரியல் பண்ண போறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி மேலே இருக்க தோலை மட்டும் நான் சீவி எடுத்து வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன். இப்போ இது வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி, இதுக்கு தேவையான அளவு உப்பு இது போட்டு கேஸில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். முக்கால்வாசி வெந்துருச்சு. போதும், நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதோட வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எப்படி தாளிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். நான் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், வேக வச்சிருக்க வாழைக்காய் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வேகும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணுன்னா சேர்த்துக்கலாம். கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.